அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருந்தா தான் இல்லைங்க. இல்லை, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாருன்னு நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறணும். அனுப்பிச்சு விட்டா தான் நடிச்சுட்டு இருப்பார். நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் சொல்றேன். ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போய் கூட மேடம் நீங்க எப்படியாவது தலைவா கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேற்று நாள்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். என் சினிமால பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு திருமணம் அப்ப புத்தி வரும். விடுங்க, படுங்க, பட்டு திருமை அப்பதான் புத்தி வரும். இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள்.